வணக்கம். திங்கட்கிழமையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 5 ட்ரேடிங் செஷன்ல நிஃப்டி தொடர்ந்து டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. நேத்து இன்னைக்கு மட்டும் 400 பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஆ, இப்போ இந்த வாரம் திங்கட்கிழமை போனது தான் ரெக்கார்ட் ஹை 26,373 கிட்ட போச்சு. ஆனா அங்கிருந்து இந்த 5 ட்ரேடிங் செஷன்ல எப்படி ஒரு ட்ரெண்ட் மாறும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த 5 செஷன்லயே நிஃப்டி இப்போ 2 மாசத்தோட லோக்கு நியர்ல டர்ன் ஆயிருக்கு. ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டில் 2வது நாளா ஃபார்ம் ஆயிருக்கு. நேத்து 264 பாயிண்ட் நிஃப்டி டவுன். இன்னைக்கு 193 பாயிண்ட் நிஃப்டி ஃபால் ஆயிருக்கு. செல்லிங் பிரஷர் இன்னைக்கு ரொம்ப பேனிக் செல்லிங் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் பெர்சன்டேஜில் 0.7% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. கடந்த நவம்பர் 19க்கு அப்புறம் ஒரு லோயஸ்ட் லெவலில் நிஃப்டி வந்து இன்னைக்கு உடைச்சிருக்கு. ரொம்ப ஒரு குரூஷியல் சப்போர்ட் லெவலில் வந்து உடைச்சி இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட்டில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, என்னென்ன ஸ்டாக்ஸ் அதிகமான ஃபால் இருந்தது, இதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ட்ரேடிங் செஷனில் 645 பாயிண்ட் நிஃப்டி ஃபால் ஆயிருக்கு. செக்டார் பக்கம் வரும்போது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் தான் இன்னைக்கு அதிகமாக இறங்கி இருக்கிற இண்டெக்ஸாக பார்க்கலாம். ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நெக்ஸ்ட் 50 1% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஸ்மால் கேப்பில் ஸ்டார் ஹெல்த் மட்டும்தான் 1% பாசிட்டிவாக இருந்தது. மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு நெகட்டிவாக இருந்தது. ஐஇஎக்ஸோட கப்ளிங் கேஸ் இன்னைக்கு ஹியரிங் வந்தது. பட் கேஸ் வர்றதுக்கு முன்னாடி 4-5% ப்ளஸ்ல இருந்த இந்த ஸ்டாக்கு க்ளோசிங்கில் 7% கிட்ட இறங்கி முடிஞ்சிருக்கு. அடுத்தது மணப்புரம் பெயின் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ், ஆர்பிஐ ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்கன்ற அப்ஜெக்ஷன் ஏதோ கொடுத்துருக்காங்கன்ற ஒரு நியூஸ். மணப்புரம் இன்னைக்கு 10% இன்ட்ராடேல ஃபால் ஆன இந்த ஸ்டாக் க்ளோசிங்கில் 5% டவுனில் முடிஞ்சிருக்கு. டாடா குரூப்போட தேஜஸ் நெட் 5% ஃபால் ஆயிருக்கு. ஐடியில் ஸ்மால் கேப் ஐடி ஸ்டாக் எஃப்எஸ்எல் 5% நியர்லி ஃபால் ஆயிருக்கு. இருக்கான் ரயில்வே ஸ்டாக்கு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் பக்கம் வரும்போது 76 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு 100 ஷேரில். காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் தான் டாப் லூசர். ரியல்டி ஸ்டாக்ஸில் செல்லிங் ப்ரெஷர் இன்னைக்கு அதிகமாக இருந்தது. முக்கியமாக அது என்ன காரணம்னா, கீஸ்டோன் ரியல்டரோட பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்தது ஒரு ரீசனாக பார்க்கலாம். ஹிட்டாச்சி எனர்ஜி பவர் இந்தியா மிட் கேப்பில் 4% இன்னைக்கு இறங்கியிருக்கிற ஸ்டாக்கு. ஃபார்மாவில் கிளன்மார்க்கு செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா கொடுத்துருந்தது இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். முக்கியமாக கேஃபின் டெக்னாலஜிஸ், ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, நிப்பான் லைஃப் அசட் மேனேஜ்மெண்ட், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸாக இருக்குது. 361 மிட் கேப்பில் 3% இறங்குறதுக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா ஒரு ரீசனாகவும் பார்க்கலாம். ஆனால் இதில் இன்னொரு பக்கம் என்னன்னா, அலுமினியம் ரெக்கார்ட் ஹைக் நியரில் இருக்கிறது நால்கோ இன்னைக்கு டாப் கெய்னராக க்ளோஸ் ஆயிருக்கு. நியர்லி 5% இன்னைக்கு நால்கோ வந்து பாசிட்டிவ். க்ரூட் ஆயிலோட ப்ரைஸும் அகைன் ஒரு பெரிய ஜம்ப் இன்னைக்கு ஓப்பனிங்கில். ரிஃபைனரி ஸ்டாக்ஸில் பையிங் இருந்தது. க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகிறது மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியமுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் அந்த ஸ்டாக்ஸும் நியூட்ரலாக தான் முடிஞ்சிருக்கு. பட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ரிஃபைனரி ஸ்டாக்ஸுக்கு பாசிட்டிவ். இல்லை ரிலையன்ஸு, ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா, இந்த கம்பெனிஸ்லாம் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கும் ஒரு ரீசனாக பார்க்கலாம். அசோக் லேலண்ட் ஆட்டோ செக்டாரில் இன்னைக்கு ரொம்ப ஸ்டேபிளாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி செக்டாரில் கோஃபோர்ஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிஞ்சிருக்கு. டாப் கெய்னராக நிஃப்டி 50ல டர்ன் ஆயிருக்கு. எம்ஃபாசிஸ், எஸ்சிஎல் டெக்னாலஜிஸ், இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ஐடியில் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸ். நிஃப்டி 50ல 35 ஸ்டாக் இன்னைக்கு டவுன், 15 ஸ்டாக் வந்து பாசிட்டிவ். ஏஷியன் பெயிண்ட், ஓஎன்ஜிசி, எஸ்சிஎல் டெக்னாலஜிஸ், பிஇஎல், இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு நிஃப்டி 50ல டாப் கெய்னர் ஆகும். அதானி என்டர்பிரைசஸ், என்டிபிசி, அதானி போர்ட்ஸ், இது வந்து இன்னைக்கு டாப் லூசராக அதிகமாக இறங்கி இருக்கிற ஸ்டாக்ஸாக பார்க்கலாம். ராடிகோ, பிபிஎல், பத்தாஞ்சலிலாம் எஃப்எம்சிஜியில் அதிகமாக இன்னைக்கு ஃபாலாக இருக்கிற ஸ்டாக்ஸ். பிஎஸ்யூ பேங்க்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது 3 செக்டார் தான் இன்னைக்கு ஒரு ஸ்லைட் பாசிட்டிவாக முடிஞ்சது. ஒன்று வந்து பிஎஸ்யூ பேங்க்ஸு, ஆயில் அண்ட் கேஸ் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஐடி செக்டார் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. இல்லை ஐடி செக்டாரில் எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. பர்சிஸ்டன்ட்டை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. அதே மாதிரி கன்சூமர் டியூரபிள்ஸில் ஓல்டர்ஸை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே நெகட்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆயில் அண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா தான் இன்னைக்கு டாப் கெய்னர். பெட்ரோநெட் ப்ரோக்கரேஜோட அப்கிரேட் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டாக இருந்தது. ஸோ இன்னைக்கு நியூஸில் வரலாம் 5 முக்கியமான விஷயம் இன்னையோட மார்க்கெட்டில் என்ன. மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா இன்னைக்கு கொடுத்துருந்தது. வோடஃபோன் ஐடியாவுக்கான ஏஜிஆர் டியூஸ்க்கான கவர்மெண்டோட அனௌன்ஸ்மெண்ட். ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல பிளாக் டீல் இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு.
கோல் இந்தியாவோட சப்சிடி பாரத் கோக்கிங் கோலோட ஐபிஓ இன்னைக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த 2026ஓட பிக்கெஸ்ட் ஐபிஓன்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும். இந்த ஐபிஓ ஓப்பன் ஆன கொஞ்ச நேரத்திலேயே 100% சப்ஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டாவுக்கு வரலாம். கோல்டு ETF தான் ஆல் டைம் ஹை 11,646 கோடி ரூபா அளவுக்கு இன்னைக்கு கோல்டு ETF வந்து டர்ன் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப் 3,742 கோடி ரூபா இருந்தது ப்ரீவியஸ் மந்த்து. இப்போ அது 11,646 கோடி ரூபா அளவுக்கு ரைஸ் ஆயிருக்கு. எஸ்ஐபி இன்ஃப்ளோ வந்து 31,000 கோடியை கிராஸ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் டேட்டாவாக நம்ம பார்க்கலாம். ஆனால் இருந்தும் ஏஎம்சி ஸ்டாக்ஸ் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. HDFC AMC 2% ஃபால் ஆயிருக்கு. 1,72,00,000 ஷேர்ஸ் HDFC பேங்க்ல இன்னைக்கு பிளாக் டீல் ட்ரேட் ஆயிருக்கு. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,625 கோடி ரூபா அளவுக்கு ட்ரேட் ஆயிருக்கு. 1,071 கோடி ரூபா அளவுக்கு ஃபுல்லி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பாரத் கோக்கிங் கோல் டர்ன் ஆயிருக்கு. ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ் இறங்குனதுக்கு கீஸ்டோன் ரியல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ சேல்ஸ் டேட்டா கொடுத்துருந்தது ஒரு ரீசனாக பார்க்கலாம். ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், வெனிசுலா, அமெரிக்கா, ரஷ்யா, இந்த பிரச்சனை வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. மசகான் டாக், BDL, BHEL இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு பையன் கொஞ்சம் அதிகமாக டர்ன் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் மார்க்கெட் ஃபாலில் நியூட்ரலாக க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ அடுத்தது மணப்புரம். மணப்புரம் பெயின் கேபிட்டலோட அக்யூசிஷன் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா RBI வந்து இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இதனால தான் இந்த ஸ்டாக் இன்னைக்கு மோர் தென் 5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. வோடஃபோன் ஐடியா AGR ரிலீஃப் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கீ ட்ரிகர். ஓப்பனிங்கில் ஒரு பெரிய கேப் அப் இருந்தது. பட் இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது ப்ராக்டிக்கலாக அப்படின்றது ஒவ்வொரு ப்ரோக்கரேஜஸோட அப்டேட்டும் செகண்ட் ஹாஃபில் அப்படியே டேர்ன் ஆகி இந்த ஸ்டாக் நியூட்ரலாகவும் இல்லை ஒரு ஸ்லைட் நெகட்டிவாகவும் க்ளோஸ் ஆகிருக்கு. 124 கோடி ரூபா மாதம் தவணையாக பே பண்ணணும் வோடஃபோன் ஐடியா கவர்மெண்ட்டுக்கு இந்த AGR டியூஸ்க்காக அடுத்த 6 வருஷத்துக்கு பே பண்ணணும்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 மார்ச் 2031 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு அதாவது இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணக்கூடிய இந்த விஷயன்றதுனால பேர்டன் வந்து இப்போதைக்கு வோடஃபோன் ஐடியாவுக்கு ஒரு ரிலீஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். சவுதி அரேபியாவோட டிஸ்ட்ரிபியூஷன் டெண்டர் வந்து IGL க்ளோஸ் ஆகிறதுக்கான ஒரு நியூஸ் இன்னைக்கு 1% பாசிட்டிவாக முடியறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. பெய்லா லம்ப் அப்படின்ற மெட்டலோட ப்ரைஸ் ரிவைஸ் பண்ணியிருக்கிற NMDC இன்னைக்கு 1% இறங்கியிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா எலிகான் இன்ஜினியரிங்கோட ரிசல்ட் வந்தது 16% இன்னைக்கு ஒரே நாளில் ஃபால் ஆயிருக்கு. டாடா பவர் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தும் இந்த ஸ்டாக் இன்னைக்கு 1% ஃபால் ஆயிருக்கு. JSW ஸ்டீலோட பிஸ்னஸ் அப்டேட்டு இன்னைக்கு ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்டோட முடிஞ்சிருக்கு. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ரிலையன்ஸ், ONGC, ஆயில் இந்தியா இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. 1,560 கோடி ரூபா அளவுக்கு GST டிமாண்ட் நோட்டீஸ் HUL ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு நியர்லி 1% இந்த ஸ்டாக் இன்னைக்கு இறங்கியிருக்கு. BEL, BHEL ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தது இன்னைக்கு அரௌண்ட் ஒரு 0.5% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. ப்ரெஸ்டீஜ் வந்து லேண்ட் பார்சல் சென்னையில் அக்யூர் பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். பட் ஆனால் இன்னைக்கு ரியல்டி ஸ்டாக்ஸ் இறங்குறது ஓவரால் எல்லா ஸ்டாக்குமே இறங்குனது. ப்ரெஸ்டீஜ் வந்து 1.5% நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 2 விஷயம் நம்ம கவனிக்கணும் மண்டே மார்க்கெட்டுக்கு. ஒன்று, ஜாப் டேட்டா இன்னைக்கு அமெரிக்காவில் வருது. 2வது விஷயம், US கோர்ட் டாரிஃப் வந்து கண்டினியூ பண்ணுறதா, ட்ரம்ப்போட இந்த டாரிஃப் கண்டினியூ ஆகுமா இல்லை இதை நிறுத்த போகிறாங்களா அப்படின்ற ஆர்டர் ஒப்பீனியன் வந்து இன்னைக்கு US கோர்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இது நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் குளோபல் மார்க்கெட்டுக்கு இது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். திங்கட்கிழமை மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இந்த ட்ரம்ப்போட டாரிஃப் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகும், டாரிஃப் வந்து ஆஸ் இட் இஸ் என்ன ஆல்ரெடி கவர்மெண்ட் அப்ளை பண்ணியிருக்கோ அது கண்டினியூ ஆகணும்னு வந்ததுன்னா மேபி இது ஒரு செட்பேக்காக நம்ம பார்க்கலாம். இந்த 2 விஷயம், ஜாப் டேட்டாவும் டாரிஃப்க்கு US கோர்ட் என்ன சொல்ல போகுது, இந்த 2 விஷயம்தான் திங்கட்கிழமை மார்க்கெட்டில் ஒரு கீ ட்ரிகராக இருக்கும். அதை தாண்டி TCSோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் கோல் இந்தியாவோட சப்சிடியோட IPO ஸ்டேட்டஸ் இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெஸ்பான்ஸ், இதெல்லாமே வரப்போகிற மண்டே மார்க்கெட்டில் நம்ம கவனிக்கலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வர ஜனவரி 23 மதுரையில் ட்ரைனிங் செஷன் இருக்குது. ஜனவரி 24 திருச்சியில் ட்ரைனிங் செஷன் இருக்குது. இதுக்கான ரிஜிஸ்டர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.